பார்த்து நடந்துங்க. பாஸ்டர் தெரியாத ஊரு. உடம்ப பத்திரமா பாத்துக்க. அப்பாவை ரொம்ப கேட்டதா சொல்லு. சரி மாமா. தம்பி தம்பி, ஏன் லேட்டு? ஏப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா, சிங்கப்பூர் போறமே சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன், லேட் ஆகிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறாங்க. பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு. மொத்த கான்ட்ராக்ட்ல எங்கிட்ட விட்டுருக்காங்க, நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம். சாமி அப்படியே எனக்கு 2 ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது. வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்? ஏன் அழுகுறாங்க? பிரியா விடையா? டேய் ஏன்டா அழுகுறீங்க? சிங்கப்பூர் போல அழுதானங்கள அனுப்புறே. சிங்கப்பூர் என்ன மயானமாடா? அடி பயமானே. ஐயோ சிங்கப்பூர் இங்க போய் ஸ்டார்ட் பண்ணி வருவேன் நாயே. அப்ப நாங்க கிளம்பறோம் மாமா. வராங்க. வாமா. வரேம்மா. வாங்க வாங்க. சீக்கிரம் ஏறுங்க. ஏறடா ஏறடா. ஊர்ல எல்லாரும் சொல்லுங்க. துண்டு போட்டு மாமா நான் வரேன். அம்மா போய்ட்டு வரேம்மா. அத்தை போய்ட்டு வரேன். அது ஜப்பான்ல வந்து அப்படித்தான் இருக்கு. டேய் வயித்த கலக்குது, எங்க போறதுன்னு கேட்டு சொல்றேன். ஏரோப்ளான்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே, எனக்கு அப்பவே தெரியும். ஏமா இங்க அவசரத்துக்கு எங்க போறது? ப்ளீஸ் வெயிட் a minute. அண்ணா இங்கே போலாமா? என்ன அவங்க பேசுறது உனக்கு புரிஞ்சுதா? என்ன இப்படி கட்டுப்பிட்டீங்க? எங்க தாத்தா ரெங்கோல்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவரு. ஏன் கோத்தா சிங்கப்பூர்ல இருந்து ரங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே. என்ன சிங்கப்பூர்ல வந்து என்கிட்ட பேர் பேசுறியா? போடா அடிக்க. சும்மா இருங்க. ஏய் கவனிச்சியா? தெரியலையே. தெரியல? நம்ம ஊர் கருப்பணசாமிடா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கா தெரியாது, அது வாயாலே சொல்ல வைக்கிறேன் பார். எடா உடுக்கிய இந்தாங்க புடிச்சுக்க துண்ட. காளி சூலி கருமாரி நீலி கருப்பண்ண சாமிய யாருன்னு காமி. சொல்லு ஐயோ சொல்லு 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 சொல்லு. அண்ணே என்னண்ணே இது? அம்மூர் கருப்பணசாமி. நாம எங்க இருக்கு தெரியுமா? சிங்கப்பூர். நீங்க வேற இங்க அந்த மாதிரி அடிச்சா போலீஸ் பிடிச்சு போடுவான். வாங்க. நம்ம யாருன்னு இந்த ஊர்ல காட்ட வேண்டாமா? சொல்லு சொல்லுடா. யோ என் திறமை காட்ட விடாம கூட்டி வந்துட்டீங்களே. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. அதே இவங்கிட்ட சொல்லுங்க. ஊரு விட்டு ஊர் வந்திருக்கேன், தெரியுமே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா புரிய முடியும் சொல்லுங்க. ஏ சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சா? பேசாம பல்லுல தார ஊத்தி விட்டுருவேன். பேசாமடா. இது வர தம்பி. என்ன நீ வரல? என்ன ஏத்து பேசுற நீ? போலீஸ் சொல்லுங்க. என்னப்பா கூட கூட பேசுறான்? சும்மா அளவுல பேசிருக்காங்க. உங்களை வச்சு எப்படி மேய்க்க போறேன்னு தெரியல. வாங்க. இவனை வச்சு மேய். என்ன மாமா இது? நம்ம ஊர் கோயில் மாதிரி இருக்கு. அது இங்க இருக்கிற நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து கட்டின கோயிலுமா. இங்க வேண்டிக்கிட்டா அது நிச்சயமா நடக்கும். சாமி கும்பிட்டுக்க. அம்மா தாயே, நாங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்க நீ தான் அருள் புரியணும். தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆஹா என்ன அழகா இருக்கு. இது என்ன ஊர்? சிங்கப்பூர். சிங்கப்பூர் சிங்கப்பூர் சிங்கப்பூர். நான் மட்டும் என்ன மயிலாப்பூர் நாடா சொன்னேன்? வெளிநாட்டுக்கு வந்தா இதெல்லாம் பாடணும்னே. அங்க பாருங்க பாருங்காரா இருக்கு. அட பரதேசி, இந்த சிங்கப்பூரும் ஃபாரின் மாதிரி தான். இங்க ஃபாரின் கார் தான் ஓடும். இதே ஃபாரின் காரை நம்ம ஊர்ல ஒருத்தர் எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விக்க முடியாம அலையறான்னு அர்த்தம். வாடா. என்ன தம்பி புறப்படலாமா? எங்க? இந்த சிங்கப்பூர்ல எது எது எங்க இருக்குன்னு சுத்தி பார்க்க வேண்டாமா? எதுக்கு? பண்ணி பார்க்கணும்னு சொல்லுது. அண்ணே நம்ம ஊர்ல தான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க, சிங்கப்பூர் வந்துமா? எந்த ஊரா இருந்தானடா நீ? பண்ணி தானடா. பாத்தியா என்ன இது? சிங்கப்பூர். அண்ணா அண்ணா எனக்கு கொஞ்சம் அடிச்சு விடுங்கண்ணே. காமாச்சி, நானும் கூட போயிட்டு
அப்பா ஆபீஸ்ல விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. பாத்துக்குமா, நான் வரேன். ஓகே ஓகே. என்ன தம்பி, உங்க அப்பா விஷயம் இவ்வளவு சிக்கலா போயிடுச்சு? என்ன பண்றதுன்னு துணிஞ்சு வந்தாச்சு, சமாளிச்சு தானே ஆகணும். அண்ணே, அப்பா விஷயம் காமாட்சிக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உங்க கூட நான் வெளியே போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க, ஊரெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க. நான் போய் அப்பா பார்த்துட்டு நேரம் இங்க வந்துடுறேன். நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனாத்தேன் காமாட்சிக்கு எந்த விஷயத்துலயும் சந்தேகம் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வரட்டுமா? தெரியாத ஊர்ல அம்பன் விட்டு போறேன். கை செலவு காசு கொடுத்துட்டு போப்பா. இந்தாங்க, இவ்வளவுதான் இருக்கு. இது வெளிநாடு, கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க. பாஸ்போர்ட்லாம் பத்திரம், நான் போய் சீக்கிரம் வந்துடுறேன். சரி. ஏன் கொடுக்குறீங்க? இந்தியா காசை வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது. சிங்கப்பூர் காசை வச்சுட்டு என்னடா செய்ய போற? நிறைய முறுக்கு வாங்கி திம்போம். முறுக்கு வாங்கி தின்னா போறாது, சீடையும் வாங்கி தர்றேன்பா. வாடா. ஏய். நோ. ஏய் டைகர். டைகர். டேக் இட். நம்ம ஊர் நாய்ங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது, மட்டன் திங்குது. Wait, I'll bring some more. என்னென்ன நாய் குலைக்குது? பேரிக்க மாட்டியா? உன்னை பார்த்தாண்டா குலைக்குது. உங்க தலையை பார்த்தா தான் அதுக்கு பிடிக்கல, அதுதான் நாய் குலைக்குது. ஐயோ, ஐயோ, ஐயோ. அண்ணே, இது நம்மள கடிக்காம விடாது போல் இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. எடா விபூதி. சீ, வாயை மூடு. ஆஹா, குருவே, உங்க மகிமையே மகிமை. நாய் வாயை கட்டிட்டீங்களே, வாங்க போலாம். ஏய், ஹோல்ட் ஆன். ஹே. அண்ணே, அங்க பாருங்க, நாய்க்கு சொந்தக்காரன் நம்மள துரத்திட்டு வரான். அவங்கிட்ட மாட்டினா நம்மள பின்னி எடுத்துருவான். ஓடியாந்துடுறா. ஓடியாங்க. நான் இல்ல, நான் இல்ல, இவர் தான் வாயை கட்டினாரு. எனக்கு தெரியவே தெரியாது. வந்து உதவாங்கண்ணா. ஐயோ. பார்த்தா தமிழ் ஆளுங்க மாதிரி இருக்கீங்க. இந்த ஆளோட என்ன சண்டை? வாட்ஸ் தி மேட்டர்? Mari ka ikat mulut anjing saya. Kalau boleh ikat mulut istri saya, saya beri kamu uang. அவர் வீட்டு நாய் வாயை நீங்க கட்டிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு பணம் வேணாலும் தரங்குறாரு. அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாயை கட்ட சொல்றாரு. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க. பிரதர், he says அண்ணே, அங்க பாத்தீங்களா? நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு. வாங்க, காலைல விழுந்து ஆசீர்வாதம். போடா. இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதின்னா நம்ம ஊர்ல நான் தாண்டா பெரிய மந்திரவாதி. மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு. அது இல்லண்ணே, சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இதை வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல. சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா? போடா கம்பளி தலையா. நான் கிங் பூசாரிடா. வாங்கண்ணே, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நான் வரல, நீ போ. நீங்க வந்தா வாங்க, வராட்ட போங்க. நான் வளர வேண்டிய பையன், நான் போய் ஆசீர்வாதம் டேய், வாங்குறேன். இருடா. எங்கடா போற? வளர வேண்டிய பையன்னா அங்க பார், சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும். இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுடா. நீங்க வராட்டி போங்க. நில்றடே. நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறோம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நாம கும்பிடுறது அவங்களுக்கு புரியலன்னா என்னன்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க. நான் காலைல விழுந்து கும்பிட போறேன். டேய், நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கினா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன். டேய், கொஞ்சம் இருடா. இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான். இவனை விடக்கூடாது. அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். வாடா. பணிவா குனிஞ்சு வாங்க. இனிமே எப்படா பணிவா குனியுறது? ஐயோ, அப்பா வாயிலே குத்துறியா? ஐயோ, 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 அப்பா. ஐயோ, 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 அம்மா. ஐயோ, ஐயோ, நான் ஓடிறேன். டேய், நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறத உங்களுக்கு புரியாதுன்னு. இப்படி அடிவாங்க வச்சு என் முகத்தையே மாத்திட்டியடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் சொல்றா? ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த?
என் மூஞ்சிய பாடுறா. பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற, இப்ப இருக்கிற மூஞ்சி வேற. இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவான்? நாம எப்படா இந்தியாவுக்கு போக முடியும்? இங்கேயே சவுக்கடி வர வேண்டியதுதான். அண்ணே என் மூஞ்சி பாருங்க அண்ணே. ஐயோ காலில புலி என்ன கடிச்சு வச்சிரு. இதுல எதுடா வேணும்? இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. அப்ப கிளாஸ் உடைச்சு தான் எடுக்கணும். ஏன்? இதுல காசு போடாம எடுக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு கேளு. இது வேணாம். எடுத்துக்கடா. ஐயா. ஏய், என்ன சும்மா திருப்பி பாக்குற? என்ன ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க? ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா? இது பெரிய ஸ்டோர், திருட்டு போயிருமா அடைச்சிருக்காங்க. ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு ஆணி வேணாமா? ஓட்ட போடுறியா? ஏட்டா கம்பெனி தலையா? நீ எல்லாம் எதுக்குடா சிங்கப்பூருக்கு வர்ற? இது பாரின் பாரு. இவ்வளவுதானா? ஏன் நாய் கூத்து போறியா? இல்லண்ணே. பின்னதுக்கு நாயை கூப்பிட்ட? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஓ, நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன். டேய், என்னடா பண்ண? ஊருக்கு கொண்டு போனே. எதுக்கு? பாதி விலைக்கு வித்துறலாம்ல. ஊருக்கு? இது சிங்கப்பூர். ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது. ஒரு தடவை யூஸ் பண்ணனும்னா அதை கீழே போடணும். அப்படியா? இத முதவே சொல்ல வேண்டியதானே? அண்ணே அண்ணே அண்ணே, இந்த உருட்டி நல்லா இருக்கு, வாங்கி கொடுங்க, நான் குடிக்கிறேன். ஏன்டா இப்பதானே உனக்கு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன்? அது உள்ள போறச்சே. உள்ள போனா வெளியில போய் கக்கிட்டு வா. அப்ப கத்துவேன். கத்து. டேய், இருடா வாங்கி தர்றேன். ஒரு டீ போடப்பா. உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போதே அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும். உன்ன ஊருக்கு போறேங்க. இந்தாங்க சார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார்? நீ சாப்பிடு. வந்தா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயோ, என்னடா இது? கிளாஸ். யோ, ஏன் கிளாஸ் உடைச்ச? இவர் தாங்க உடைக்க சொன்னாரு. நான் எப்படி உடைக்க சொன்னேன்? அண்ணே, நீங்க தானே சொன்னீங்க இது சிங்கப்பூர், ஒரு தடவை உபயோகப்படுத்தினா மறு தடவை உபயோகப்படுத்த கூடாதுன்னு. தூக்கி எறிய சொன்னீங்க, எரிஞ்சிட்டேன். எதுக்கு சொன்னேன்? ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை புடிங்கி வெளியே எரிஞ்சிருவியா? நான் டப்பாவை சொன்னேன், நீ ஏன்டா கிளாஸ் உடைச்ச? அண்ணே, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. யோ, வளவளன்னு பேசாத. அள்ளியா முதல்ல. நான் யார் தெரியுமா? அவனை கேட்டுப்பா, நான் பெரிய மந்திரவாதி. யோ, யாரா இருந்தா எனக்கு என்ன? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா $500 ஃபைன். $500 எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் பணத்துக்கு $5000 கட்ட முடியுமால? போலீஸுக்கெல்லாம் நாங்க பயப்படல. ஆனா இந்த $500 சொன்னீங்களே, அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது. யோ, அள்ளியா சீக்கிரம். கையால நீ அள்ளியா? மாதிரியா உடைச்சிருக்கான். நாக்கால் நக்கித்தான் எடுக்கணும் போல் இருக்கு. உனக்கு அப்படித்தான் வேணும். பொறுக்கு. நல்ல வேலை இல்லனே. என்ன கிண்டலா? நீ செஞ்ச காரியத்துக்கு என்ன தெருவில் இப்படி உட்கார்ந்து அள்ள வச்சிட்டல்ல? என்ன சாப்பிடுற? இந்த நீளமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே, அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னா தான்டா புரியுங்க. யார் கடையில? ஹலோ அண்ணே, ஒரு பொம்பளை வரானே. ஆளை பார்த்தா நல்ல பப்பாளி பழமாட்ட பளபளான்னு இருக்கு. ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க? அப்பமா மக்கான். உங்க பாட்ட மாக்கானா? இந்தாமா, எங்க பாட்டு நல்லவரு. என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு? அப்பமா மக்கான். சத்தியமா உங்க பாட்ட மாக்காண்டானா? இப்ப நீ ஒத்துக்கிறியா? சும்மா இருக்கண்ணே. சரி, என்ன சாப்பிடுற? இதுல ஒண்ணு தொடுங்க. அப்ப மீன் தான். அப்ப மீன்னா இப்ப மீன் வேண்டாமா? இப்போ மீன் தானே. மீன் மீன் இல்ல, இந்த தண்ணிக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே. ஓ இக்கான். நண்டா? நண்டு இல்ல, மீன். இக்கான். அதான் போய் கொண்டா. ஐயோ, அவ ஏன் சிரிச்சா தெரியுமா? என் மேல ஒரு லவ். ஏன்னா இந்த மாதிரி தலைமுடி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் முடி மாதிரி இந்த சிங்கப்பூர்ல யாருக்குமே இல்லையே. ஏன் இல்ல? வர்ற வழியில ஒரு செம்மறியாடு குறுக்க போச்சு, அதான் பார்த்தனே. லேட் பண்றாளே. ஏய், ஏண்டி இவ்வளவு லேட்டு? போடு, வச்சுதல்ல போடு போடு. பரவாயில்ல, என் மேல அப்படி ஒரு லவ். அப்படியா? எவ்வளவு திட்டாலும் கோச்சுக்கவே மாட்டேங்கிறான்.
டேய் போய்டக்கல. அடே உலகத்துல எல்லா விவகாரம் தீர்ந்து சமாதானம் ஆகிடுது. ஆனா இந்த மீனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. அப்படி என்னென்ன பிரச்சனை? கடலுக்குள்ள நாம உளுந்தா மீன் நம்மள தின்றுது. அது கரையில வந்து உளுந்தா அதை புடிச்சு நாம தின்னுடுறோம். ஆஹா, இந்த தத்துவத்தை நான் எங்கன்னே போய் சொல்றது? எப்படா சொல்லுவ? அதான் வாயை திறக்க முடியாத அளவுக்கு மீனை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறியே. தின்றா. பில் தனித்தனியாக சேர்த்து போடுறதா? என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது? எனக்கு தமிழ் நல்லா பேச வரும். உனக்கு எப்படி தமிழ் தெரியும்? உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா? அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அங்க எங்க? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டையில என்ன வேலை? முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம். கோவிச்சுக்காதம்மா. இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க. ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு. இந்த உலகத்துல தமிழ் ஒன்றை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது. அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான். எப்படி? ஏ கொய்யா போடுறா போறா. சுயமயமயமகை. அட போடா படுறா சச்சா. சுயமய. இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல. ஊருக்கு போகணும்னு வெட்டி விட போறேன். அப்படியா? இத புடிங்க. ஏன்? இதையும் புடிங்க. ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம்னு இருந்தேன். என்ன முடியவா? அதுலண்ணே மெட்ராஸ் போய் சினிமாவுல குதிச்சிட போறேன். ஏன்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு? ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன், அதை வச்சு டைரக்ஷன் பண்ண போறேன். என்னது? நீ டைரக்ஷன் பண்ண போறியா? ஏன் நான் பண்ணக்கூடாதா? ஓ பண்ணலாமே. தினம் நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாதா என்ன? அது சரி. நானே. கதை யாரு? நானே. வசனம் நானே தான். கேமரா நானே தான். ப்ரொடியூசர் நானே தான். எடிட்டர் நானே தான். பாடல் நானே. ஹீரோ நானே தான். ஹீரோயின் நானே தான். அது மட்டும் ஸ்ரீதேவியை போடலாம்னு இருக்கேன். யாரு? ஸ்ரீதேவியா? என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குறாங்களா? இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சியா மாத்திருவோமா? அப்படி என்ன? ஆமா வா வா வாங்க. வா. அப்படியே கையை கட்டிட்டு உட்கார். ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா. ஜெய். நல்ல முகம்டா. ஏய் இப்ப போ. ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க. இப்பதான்டா உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம். போடா போ. குருவே, எதுக்குடா நீ பல்ல காட்டுற? நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஏய் எவ்வளவு திமிருடா உனக்கு. இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா? கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா? ஏய் இப்ப போய் பண்ணுங்க பாக்கலாம். ஏய் என்ன பாக்குற? ஏய் இங்க பாருடா. பார்க்க மாட்டேன். பாரதேசி நாயே, செய்யறதையும் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஏய் இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போய் பாக்கலாம். என்னடா பாக்குற? கண்ண கண்ணெல்லாம் புடிங்கிருவேன். நான் பார்த்து கூட்டி போங்கண்ணே. ஏடா கூட பண்ணாம ஏறி வா. என்ன இங்க நம்மளை தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே என்ன? ஏன்னா இது சிங்கப்பூர். பேசாம வா. அண்ணே என்னண்ணே இப்படி ஆகிவிட்டீங்க? இனிமே கதை வசனம் டைரக்ஷன் பேசுவியா? டேய் உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும். புரிஞ்சுதா மண்டையா? புரிஞ்சதுண்ணே, இனிமே செய்ய மாட்டேன். குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க, குருநாதர் வாழ்க. ஏய் பேசாம வாடா. அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுங்கண்ணே. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. பேசாம வா. அண்ணே பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே. பொம்பளைங்க தானே பார்த்தா பார்த்துட்டு போகட்டும். எனக்கு என்ன? உங்களுக்கு என்ன அம்மனம் வர்றது நாள்ல மாடையா? கடைசி எச்சரிக்கை மாத்த போறீங்களா இல்லையா? ஏற்கனவே கை நீளமா இருக்கு. ஏடா கூடமா பேசினேன். உன்னை இங்கேயே பிச்சை எடுக்க விட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன். ஜாக்கிரதை. ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா? ஜெயிலுக்கு தான் போவீங்க. ஏன்னா உங்க பாஸ்போர்ட் என் கையில. சவுக்கடி பட்டு சாவீங்க. என்ன சொல்றீங்க? ஓ அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்கியா நீ? ஆமா. அதில் நான் மாட்டிக்குவேனாப்பா? உன்னை நான் மனுஷனே ஆக்கிடுறேன். சீக்கிரம். ஏ குரங்கு போய் மனுஷனா வா. குருவே ஒழுங்கா இருப்பியா? ஒழுங்கா இருப்பேன். வா. வாங்க. தம்பி 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 என்ன ஒவ்வொரு தடவை நீ எங்களை அம்போன் விட்டுட்டு போற? ஏதாவது டாலர் கொடுத்துட்டு போ. சும்மா இருங்கண்ணே. நேத்து $100 கொடுத்தேன். பூராத்துக்கு முறுக்க வாங்கி தின்னுருக்கீங்க. யார் வாங்கி தின்னது? பாரு இவன் தான் இவனை கேளு. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு காசு வேணும். ஏய் கையில காசு தர முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சும்மா லொல்லு பண்ணாம தின்னு விட்டு தூங்குங்க. தின்னு போட்டு தூங்குறதுக்கா சிங்கப்பூர் வந்தா? எங்களுக்கு போர் அடிக்குது. உடுக்க எடுத்து அடிங்க. எங்க அடிக்கிறது? இருக்கிற உடுக்கையில தோல் கிழிஞ்சு போச்சு. உடுக்கை அடி உரிமை அடின்னு. அண்ணே போனா போட்டும்ட. இந்த சிங்கப்பூர்ல நான் கேட்டா கொடுக்க ஆள் இல்லாம இருக்கு. என்ன ஏன் கேட்காம இருக்கிற? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரானாமா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நம்ம ஊர் மாதிரி லாரியில இருந்து மூட்டை கட்டி இறக்கி சம்பாதிக்கலாம்னு நினைச்சிடாத. நம்ம ஏன் மூட்டை தூக்கணும்? கையில தொழில் இருக்கும்போது. அப்படியா? கையை நீட்டுங்க. ஏன் ரேக பார்க்க போறியா? இல்ல
அருமையான கை. என் கைய பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க அப்படியே வாங்க. டேய், பாக்குறவங்களுக்கு நான் கூட மாதிரி தெரியும்டா. அதுக்கு லாபம் தான், வாங்க. அதுவும் லாபம் தான். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? Thank you, sir. Okay, tell your friends to behave properly in Singapore. We can't tolerate nonsense. என்ன சொல்றாங்க? இனிமே இது மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா அவங்க 2 பேரும் இங்கே தூக்கில போட்டுருவாங்க. வாங்க, வரேன் சார். வர்றங்க. வர்றமா. சோமோசா வடகரி கிடக்கடா. ஏனே, இந்த ஊர்ல வந்து பிச்சை எடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களே, அவன் மட்டும் பெரிய மனுஷன் பண்ணி விடலைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. நான் காசு கேட்டப்ப கொடுத்தது எப்படி வந்திருக்குமா? அது கூட நான் ஒண்ணும் செய்யல. இவன் கையை நீட்ட சொன்னா நீட்னே எடுத்துட்டு போயிட்டா. உங்களை யார் பின்பாட்டு பட சொன்னது? சும்மா கமெண்ட்லயா? ஏய், காசு தரலைன்னா அதுக்காக இப்படித்தான் பண்றதா? இந்த பாருங்க, நானே வந்த வேலை முடியலைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன். நீங்க எனக்கு உதவி பண்ணலைனாலும் ஓத்திரம் பண்ணாம இருங்க. ஜெயில்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, பிரமாதமா இருந்துச்சு. போ, போய் குடிச்சிட்டு போ. ஐயா, உங்க பையன் துணிஞ்சதுனால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. வாங்க சீக்கிரமா ஊருக்கு போய் சேருவோம். வாங்க. டேய், நேரா போ. அப்ப நாங்க வரோம். சார், நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். வந்த காரியம் வெற்றிகரமா முடிஞ்சது. இன்னும் வெற்றிகள் தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம். நல்ல வரேன் சார். வாங்க. ஹலோ, கிலோ கைய கொடுங்க. கொடுக்காதீங்க, கடிச்சு வச்சிருவா. அதான் கடிக்க மாட்டேன், கொடுங்க. வரலையா? பிளேட் நேரமா வாங்க போலாம். ஏய், பரதேசி. வரேன் சார். வரோம். பேசாம வாடா. அண்ணே, நம்ம மண்ணை மிதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொந்த வீட்டுக்கே வந்தது மாதிரி ஒரு திருப்தி. நீ ஒண்ணு கவலைப்படாத தம்பி. நம்ம மண்ணை மிதிச்சிட்டோம்ல, இனிமே எந்த காத்து கருப்பு அண்டாது. வா. ஹலோ டாக்ஸி. எங்கட டாக்ஸி? Shut up man. This is not Singapore. இது நம்ம ஊர். இங்க ஏது man டாக்ஸி? கட்ட வண்டி கிடைச்சாலே அது பெருசு. Go man. அண்ணே, அங்க பாருங்க. எடா உடுக்கிய. காளி, நீலி, சூலி, சாமுண்டி. முன்னுக்கு போறது யாருன்னு சொல்லு தாயே. நான் தான். அண்ணனா, வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. எங்க சிங்கப்பூர் போயிட்டுறீங்களா? ஆமாண்ணே. அங்க ஒரே ஜாலி தானோ? இனிமேல் தான். நல்ல சந்தோஷமா அமோகமா இருங்க.